எந்திரன் திரைப்படத்துக்கான முன்பதிவு தொடங்கிய 1 மணி நேரத்துக்குள்ளேயே 1 வாரத்துக்கான டிக்கெட்டுகள் எல்லாமே விற்பனையாகி சரித்திரம் படைச்சிருக்கு எந்திரன். ஐரோப்பாவிலேயே மிக பெரும் திரையரங்கான கொலோசியம் திரையரங்கில் ஆங்கில படங்கள் தவிர வேற மொழி படங்கள் திரையிடப்படுறது இல்லை. இங்க முதல் முறையா எந்திரன் திரைப்படம் திரையிடப்பட்டிருக்கு. கடந்த 10 ஆண்டுகள்ல வரலாற்றில் முதன் முறையா வெளியிடப்படுற ஒரு இந்திய திரைப்படம், அதுவும் தமிழ் திரைப்படம்ன்ற பெருமையை தனதாக்கிக்கிட்டு இருக்கு எந்திரன். எத்தனையோ திரைப்படம் பார்த்திருப்பீங்க, ஆனா எந்திரன் ஒரு மாடம் பாட்டு பாருங்க. சரஸ்வதி சோதம் படத்துல கல்வியா செல்வமா வீரமான்னு போட்டி நடக்கும். கடைசியில் கன்க்ளூஷன் 3 இருந்தா தான் நல்லது. இந்த படத்துல அந்த கல்வியும் ஒன்னா இருந்திருக்குது, வீரமும் ஒன்னா இருந்திருக்கு, செல்வமும் ஒன்னா இருந்திருக்கு. எப்படின்னா கல்வின்னா திரு சங்கர் அவர்கள், வீரம்னா நமது சூப்பர் ஸ்டார் அவர்கள், செல்வம்னா நமது மாறன் சார் அவர்கள். இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்தா என்ன கிடைக்கும்ங்கிறது இப்போ இந்த படத்தை பார்த்தா தான் தெரியுது. சங்கர் சார் கேரியர்ல பெஸ்ட் ஃபிலிம், சூப்பர் ஸ்டாருடைய பெஸ்ட் ஃபிலிம். குலதெய்வத்திற்கு நேர்ந்து கொள்வது போல ஆட்டிக்கிடாய் படையருடன் பெரம்பலூர் ரசிகர்கள் மொட்டை போடும் உற்சாக காட்சி. இந்த எந்திரன் படத்திற்காக கிடா வெட்டி அனைத்து ரசிகர்களையும் உள்ளே அழைத்து திரைப்படத்தை காண்பிக்கும் முன்பு ஒரு தீவிர ரசிகர் 4 பேர் மொட்டை அடித்து இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும், சங்கர் இயக்கும் எந்திரன் திரைப்படத்தின் பிரத்யேக காட்சியை பார்த்த பிரபலங்களை எந்திரன் சிட்டியும் வசீகரனும் சனாவும் மனம் முழுக்க ஆக்கிரமிச்சிருந்ததை அவர்களின் கண்களில் மின்னிய உணர்வுகள் காட்டின. இந்த பிரம்மாண்டத்தை கட்டிய இயக்குனர் சங்கரின் கற்பனையும் படைப்பாற்றல் நேர்த்தியும் அவர்களை உணர்வு நரம்புகளால் கட்டியிருந்த விதத்தை அவர்கள் வெளிப்படுத்திய வார்த்தைகள் காட்டின. சூப்பர் ரஜினி படம்னா இதான். எனக்கு எல்லா சீனுமே பிடிச்சிருந்தது. அதுவும் ஐஸ்வர்யா ராய் வர சீன், ரஜினி வர சீன், அந்த சிட்டி ரோபோ சான்ஸ், இந்த படம் ஹிட், சூப்பரா இருந்தது. சான்ஸே கிடையாது. சங்கர் ராக்ஸ் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ், சும்மா சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஒரு படம் வந்து இனி தமிழ் சினிமாவில் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. தலைவா ராக்கிங் ஸ்டார் ராக். Actually, the third time I'm watching the movie. Okay. And நாளைக்கும் போறோம் திருப்பியும் தியேட்டருக்கு. I cannot get enough of watching my dad. So நாங்க பார்த்துட்டே இருப்போம். நிறைய டாட் இருக்காங்கல்ல படத்துல. I know. Absolutely amazing effort. அப்பா, சங்கர் சார், ரஹ்மான் சார், Sun TV, கலாநிதி மாறன் uncle, everybody amazing job. Okay. இந்த படம் is going to break every possible record ever made and I'm so proud of my dad. Wedding gift wedding yearல வந்திருக்கு. So I cannot be happier. உங்களுக்கு எப்படி இருக்கு இது? இந்த படத்தை தமிழ்நாட்டிலே இருக்கலே one of the greatest movies that could ever been made. நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா இல்ல உங்கள மாதிரி third time நானும் தான் பார்க்கறேன். இந்த பாக்கும்போது எப்படி இருந்தது? இது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஹேர் ஸ்டைல் உங்ககிட்ட என்ன காப்பி அடிச்சிருக்காங்களோ? இல்ல நான் அதை பார்த்து நாங்க காப்பி. நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து இந்த ஒரு படம், இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு படம் இந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் பண்ணி வர்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ திங்க் திஸ் is a prestige to everyone from our industry. So I think everyone must watch this film. And ரஜினிகாந்த் சாரோடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசணுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசினாலும் பத்தாது. சிவாஜி படத்தில் எப்படியோ அவர் லாஸ்ட் 20 மினிட்ஸில் அந்த மொட்டை கேரக்டரில் கலக்கிடுவாரோ அதுபோல் இதில் அந்த ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் கலக்கிட்டார். அண்ட் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு சங்கர் சார்ஸ் கான்செப்ட் அண்ட் ஃபென்டாஸ்டிக் மேக்கிங். நான் ஒரு ரோபோ, மனித உருவம் கொண்ட எந்திரன். உண்மையிலேயே தமிழில் இது போல் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம்
ஆனால் இந்த எதிர்கால இயந்திரமயமான உலகத்தில் என்னாகும் என்பது சமூக கருத்தோடு கூட விளக்கியிருந்து விஞ்ஞானம் என்பது ஆக்க சக்திக்கும் பயன்படும், அழிவு சக்திக்கும் பயன்படும் என்கின்ற வகையில் நல்லதொரு படத்தை வெளியிட்டிருக்கிறார். பாராட்டுக்கள். Speed 1 terahertz. Memory 1 zettabyte. எங்கேயாவது குறை சொல்ல முடியுமா? I'm just amazed. I can't know words to explain. It's really good. எல்லா கலைகளும் தெரியும். படம் பிரமாதமாக இருக்குது. ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரஹ்மான் சார் மியூசிக் கேட்கவே வேணாம். ரஜினி சார் ஸ்டைல் தான் படமே பெரிய ப்ளஸ். விளைவுகள் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அவங்க போட்டிருக்கிற ஹார்ட் ஒர்க் நாங்கள் வீட்டிலேருந்தும் பார்த்துருக்கோம். 6 hours 7 hours எவ்வளோ மேக்கப்புக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் கூட அவங்க சலித்து நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவங்க ஒர்க் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃப்ரேமும் பார்க்குறப்போ ரசிக்கிறோம். காலையிலேருந்து 3 ஷோ பார்த்துட்டேன், இன்னும் எனக்கு சலிக்கலை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சம்திங் லைக் திஸ் ஒன்லி ஹீ கேன் புல் இட் ஆஃப். இந்த மாதிரி இந்த லாஸ்ட் 45 minutes பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது ரஜினி சார் தவிர வேறு யாராலையும் என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல வேறு யாரும் பண்ணுற மாதிரி. அண்ட் ஒன்லி ஹீ கேன் டூ இட். அந்த மேன்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். எந்திரன் படம் வந்து ஒரு அன்பிலீவபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ரஜினியவே ரசிகர்களால் உற்சாகத்தோடு தாங்க முடியாது. இதில் எத்தனையோ 100 ரஜினிகள். இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்ட்ராடினரி மியூசிக், எக்ஸ்ட்ராடினரி ஆக்ஷன் சீக்வன்சஸ், எக்ஸ்ட்ராடினரி லவ். எதை சொல்கிறதுன்னு தெரில. இட்ஸ் ஒன் டைம் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இனிமேல் இந்த மாதிரி ஒரு படம் வருமா? இனிமேல் சங்கர் என்ன பண்ண போகிறாரு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஐ எம் டோட்லி அமேஸ்ட். ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம். ஆனால் வெளியே வரும்போது ரொம்ப நல்ல ஃபீலிங்கோடு வெளியே வரும். இட்ஸ் எ டீப் ஃபீலிங். ஒரு ரஜினி சாருடைய படம் தான், ஆனாலும் சங்கர் சார் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல கருத்தில் எண்டில் வச்சு முடிச்சிருக்காங்க. லொக்கேஷன்ஸ், மியூசிக்கு, எடிட்டிங், செட்ஸ் எல்லாமே வந்து இது ஒரு மிகப்பெரிய அனுபவம். இதை எவனுமே சிடியில் பார்க்க விரும்ப மாட்டான், தேட்டரில் வந்து தான் பார்க்க விரும்புவான். அதுவே இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ். மை பர்சனல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சன் பிக்சர்ஸ் அண்டு கலாநிதி மாறன் சார். தேங்க்யூ. புதுமையான படம். ஒவ்வொரு இந்தியனும் பிரியப்பட வேண்டிய படம். சன் பிக்சர்ஸ் மிக திறமையாக எடுத்து அருமை நண்பர் ரஜினியினுடைய முழு திறமை வெளிக்காட்டியிருக்கிறார்கள். இதை எப்படி சொல்வது தெரியவில்லை, ஆனால் இட்ஸ் மோஸ்ட் எக்ஸலண்ட். ஜனங்களோட லவ் அண்ட் ஃபிக்ஷனை பார்க்கும்போது இந்த ஒர்க் இன்னும் எனக்கு பெருசாக தெரியுது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் மை ஹஸ்பண்ட். இதில் இத்தனை ரஜினி வந்திருக்காரு மேம், அது எப்படி இருந்தது? அவர் எவ்வளோ தடவை பார்த்தாலும் ஹாப்பியாக இருக்கு. தமிழ் சினிமாவோட கலெக்ஷன் ரெக்கார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாவோட ரெக்கார்ட்ஸை பீட் பண்ணி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் தொடுங்கிறது என்னோட நம்பிக்கை. வழக்கமாக ரஜினி அப்படின்னு சொல்வது கூட வர காம்பினேஷன் கேஎஸ் ரவிக்குமார் அப்படிங்கிறது. இந்த படம் எப்படி இருக்குது சார்? என்ன சொல்கிறதுனே தெரில. அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஒரு மயக்கத்தில் இருக்கேன். நான் வந்து ஒரு ஆடியன்ஸாக வந்து இன்னொரு 4 தடவை பார்க்கணும், ஒரு டெக்னீஷியனாக ஒரு 10 தடவை பார்க்கணும். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்குது உள்ள. புது ஒரு மாதிரி நியூ கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து இது வரைக்கும் நான் கேள்வி கூட படாதது. அதை வந்து கமர்ஷியலாக பண்ணுறதுக்கு சங்கர் எவ்வளோ உழைச்சிருப்பாருன்றது தெரியுது. சுருக்கமாக சொன்னால் ஹீ இஸ் என் ஒன் மேன் ஆர்மி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. குறிப்பாக இது தமிழ்நாட்டிலையும் தென்னகத்தில் நல்லா ஓடுன்னு எல்லாருக்கும் தெரியும். சரிங்க. சூப்பர் ஸ்டார் இருக்கும்போது சவுத்தில் ஓடலன்னு அது இட்ஸ் நோன் ஃபேக்டர். சூப்பர் ஹிட்னு தெரியும். நார்த் இந்தியாலையும் இந்தி பெல்ட் அங்கே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக போயிட்டு இருக்கு. சரி சார், அதுதான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தெரியும். சரி, எல்லாருமே வந்து இந்த சன் டிவியோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப புகழ்ந்து சொல்கிறாங்க சார். அந்த பொசிஷனிங் எப்படி சார் சொல்கிறீங்க? இந்த படம் வந்து சன் டிவி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது சூப்பர் ஸ்டாரோட படம். ஸோ நீங்கள் அதை தான் பார்க்கணும். சரி சார், இன்றைக்கி நீங்கள் வந்து எல்லாருமே வராங்க படம் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு அந்த மனசுக்குள்ளார எப்படி இருக்குது சார் ஃபீலிங்? ஒரு தயாரிப்பாளருக்கு எந்த படம் வெற்றி தான் சந்தோஷம் தான். அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம். பார்த்துட்டு இருக்க ஒரு ரஜினி ரசிகனுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், என்ன சொல்வீங்க சார்? எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாம் சந்தோஷன்றதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். படம் பார்த்து உங்களோட கருத்துக்கு. மிகவும் உயர்ந்த படம். தமிழ் திரைப்படத்தில் நீங்கள் இதை எப்படி சொல்கிறீங்க? இது வித்தியாசமானது, மிக வித்தியாசமானது.
இயக்குனருடைய அபாரமான கற்பனைகளையும் அதில் கேமரா ஒளிப்பதிப்பாளருடைய கேமரா கையாண்ட முறையும் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய மாறுபட்ட நடிப்பும் என்ன மேலே வருது. சன் பிக்சர்ஸோட தயாரிப்பு அப்படிங்கும்போது நான் சொன்னது என்னையே பாராட்டிக்குவேன். நன்றிங்கய்யா. எந்திரன் அப்படின்னு ஒரு புது தமிழ் வார்த்தை மாதிரி தெரியுது. அந்த தமிழ் ஏற்றிட்டு தான் வரிகளை கொடுத்துருக்கோம். ரொம்ப நன்றிங்கய்யா. படம் பார்த்து ரொம்ப ரசிகர் எல்லாம் ரொம்ப நல்லா ரசிச்சுட்ருக்கீங்க. அது பாராட்டுகளுக்கு என்னுடைய நம்ம குழு சார்பில் கலாநிதி சார்பில் சங்கர் நம்ம யூனிட் சார்பில் மக்களுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. Roboda, zoom, zoom, Roboda, 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 boom, boom, Roboda, 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 zoom, zoom, Roboda, Roboda, Roboda. உலகமெங்கும் ரசிகர்கள் கொண்டாடும் எந்திரன் ஆசியாவிலேயே மிக அதிக பொருட்செலவில் தயாரான முதல் இந்திய திரைப்படம். உலகம் முழுவதும் முதன்முறையா 3 மொழிகளில் ஒரே நாளில் வெளியிடப்பட்ட முதல் இந்திய திரைப்படம். 2.5 ஆண்டுகளில் இடைவிடாது படப்பிடிப்பு நடைபெற்ற ஒரே இந்திய திரைப்படம். சர்வதேச இணையதளம் iTunesல எந்திரன் பாடல்கள் முதலிடம் பெற்று சாதனை படைச்சிருக்கு. ஆங்கில திரைப்படம் மட்டுமே திரையிடப்பட்ட, ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய திரையரங்கம் கொலோசியத்தில் திரையிடப்பட்ட ஒரே இந்திய திரைப்படம் எந்திரன். இப்படி இன்னும் நிறைய பெருமைகளையும் சாதனைகளையும் கொண்ட எந்திரன் திரைப்படம் உருவானது எப்படி? மேக்கிங் ஆஃப் எந்திரன். எந்திரன் திரைப்படம் உருவான விதம் வரும் வாரங்களில் ஞாயிறு தோறும் இரவு 7:30 மணிக்கு பார்க்கலாம். காண தவறாதீர்கள். வணக்கம்.